ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷாலி கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லிட்டில் நைட்மேர். இந்த கேம் பார்த்து ஏதோ ஹைப்லாம் கொடுத்துட்ருக்காங்க கைஸ், ஏதோ நல்லா இருக்குமா, அதனால தான் நம்ம இன்றைக்கி ஏற்றிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ஓகே கண்ட்ரோலர்லாம் கேட்குறாங்க, இந்த கண்ட்ரோலர் தான் வேணும் கைஸ். இந்த கேம் ஒரு மாதிரி இருட்டாக தான் கைஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் நீங்கள் பிரைட்னஸ் ஏற்றி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த கேம் நான் வந்து நைட்டு விளையாண்டுட்ருக்கேன் கைஸ், அதுக்காண்டி நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இந்த மஞ்சள் கலர் சொக்கா தான் கைஸ். நம்ம வாங்க கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்துக்கணும் கைஸ். லெஃப்ட்டு ரைட்டு உட்கார்றது, அப்புறமாட்டி லைட்ரு சிம்பிள் எதுக்கு கைஸ்? ஓகே, கேஸ் காலி ஏறாது, பார்த்துக்கலாம். முன்னாடியே போவோம். என்ன கைஸ், முன்னாடி போகிறான் அவன் பாட்டுக்கு, எந்த ஒரு பட்டனையும் கொடுக்காம அதில் வைக்கிறான். ஒரு வேளை செக் பாயிண்ட்டாக இருக்குமோ, சேர்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். இந்த கேமில் கொஞ்சம் பார்க்க ஒரு பசிலில் இருக்கும் கைஸ். வாங்க போவோம். இதில் நிறைய ட்ராப்லாம் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். வாங்க ஏதாச்சும் இருக்கான்னு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இதோ இங்கே ஏதோ கேட்டு மாதிரி இருக்காங்க, குதிச்சு பார்க்கலாமா? ஒன்றுமே ஆகலை கைஸ், வாங்க போகலாம். திடீர்னு ட்ராப் வச்சிட போகிறாங்க பேசிகிட்டு இருக்கிற கேப்பில். என்ன கைஸ் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு இவன். ஓ, உட்காந்துட்ருக்கானா கைஸ்? என்ன கைஸ் இது, பழனி படிக்கட்டு மாதிரி ஏதோ இருக்குது. சரி வாங்க மேலே போவோம். ஓகே, போய்கிட்டே இருக்குது கைஸ், ஏதோ லூப்பு மாதிரி. வாங்க போய்கிட்டே இருப்போம். நான் இதில் எல்லா பொருளையும் அட்ராக்ட் பண்ண முடியுமா கைஸ்? அது இது அண்ட்ராய்டு என்ஜினில் வேறு ரெடி பண்ணியிருக்காங்களா கைஸ்? இதுக்கு ஓவர் ஹைப் இருக்குது கைஸ். ஓகே, இது நிறைய இது இருக்குன்னு தான் சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம், பார்த்துக்கலாம். இங்கே வழி இருக்குது, மறக்காமல் லைக்லாம் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு எடிட்லாம் பண்ணி போடுறது எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ பெரிய வழிலாம் போயிட்டுருக்கு கைஸ். வாங்க நம்மளும் கால் போகிறப்போ போவோம். டேய், அவன் செத்துட்டான்டா. ஆமாம், அவன் செத்த சேர் கீழே தானே இருக்கணும். எப்படி அவன் சேர்லேருந்து அங்கே அப்படிக்கா போனான்? லாஜிக்கே இல்லாமல் இருக்கே. எனக்கு ஹைட் ஆட்டில் எனக்கு தெரிஞ்ச அது சேர் தான் நம்மளுக்கு ஒரே வழி போல். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 என்ன 20 லைக்ஸ் நீங்கள் போடணும். இந்த கேம் நீங்கள் ஏற்கனவே ஆடிருக்கீங்கன்னா கமெண்டில் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த சேர் டிக்காக போட்டோன்னா அவன் அவ்வளோ தூரம் எகிற மாட்டானே கைஸ். இங்கே அதை அப்படியே கொஞ்சம் சைடாப்பில் போட்டு பார்ப்போமா? அப்போயாச்சும் அவன் எகிர்றானான்னு பார்ப்போம். இப்போ நம்ம எகிரி பார்ப்போம் கைஸ். இப்போ தெரிஞ்சு எகிரிட்டு அந்த கதவை திறப்பான்னு நினைக்கிறேன். வாங்க திறந்து பார்ப்போம். திறந்துட்டான். ஓகே, இன்னும் இந்த கேமில் நம்மளுக்காண்டி நிறைய ட்ராப்லாம் சுற்றிட்டுருக்கு கைஸ். நம்ம தான் கைஸ் இது பார்த்து போகணும். சரி வாங்க போவோம் அப்படியே நேராக. இங்கே வழி இருக்கிற மாதிரி இல்லையே, இங்கேயும் வழி இல்லை. அப்புறம் வேறு எங்கே தான் வழி இருக்குது? நான் ஃப்ரிட்ஜு திறக்க முடியுமா? இந்த கேமில் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். இங்கே ஒரு சின்ன ஓட்டை இருக்குது கைஸ், இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வழி இருக்கும். ஏன்னா இதில் தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் விட்ருவாங்களே, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது,
இதில் போயிட்டு வைப்போம். நம்மளோட மெழுகு பத்தியை வச்சாச்சு. அடுத்தது இங்கே அது மாதிரி ஏற முடியுமா? முடியல. நம்மளுக்கு இங்கே எது ஆப் வச்சுருக்கிற மாதிரி இருக்கே. இருட்டனா என்ன? கண் வேறு தெரிய மாட்டேங்குது கைஸ், இருட்டாக இருக்கு. இது மேலே ஏறி அந்த டேபிள் மேலே ஏற முடியுமா? முடியல. வாங்க அங்கேயே போயிடுவோம். ஃப்ரிட்ஜிலே ஏறிக்கலாம். ஃப்ரிட்ஜு மேலே ஏறினதா வழி இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு கெஸ் தான். இங்கே பிடிச்சி இழுத்து பார்ப்போம். லிவரை தான் பிடிச்சி இழுக்கணும். ஏணி மாதிரி இருக்குது. இது மேலே ஏறி போனால் என்ன, இதில் எல்லா ஃப்ரிட்ஜையும் ஓப்பன் பண்ண முடியும் கேஸ். இந்த மாதிரி 2-3 ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லா ஃப்ரிட்ஜும் ஓப்பன் பண்ணலாமா? வாஷிங் மிஷின்லாம் இருக்குமா இதில்? ப்ரோ பிளேயர் கேஸ். நான் இதில் ஒரு கேம் விளையாடினா அதை பார்த்து எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி லைட்ரு இது நிற்போம். இப்போ எதுக்கு அவன் லைட்டரை கீழே போட்டான்? மயங்கிட்டான் போல். ஸ்டோரி கண்டினியூஷன் போல் கேஸ். இப்போ எங்கே போகிறோம்? திரும்பி எழுந்திருக்கிறோம். அதே இடத்துக்கு தானா? ஆமாம், இது அந்த இடம் தான். நம்ம பக்கத்தில் என்னமோ வந்துச்சு. ஒருவேளை அது இது நம்மளை கில் பண்ணணுன்னு நினைக்கிறேன் கைஸ். அது ஏதோ கிரியேச்சர் மாதிரி இருந்துச்சு. நம்மளை அது அப்படியே சூழ்ந்துச்சு. அது அந்த சைடில் விழுந்துச்சு. பார்த்தீங்களா கைஸ்? ஒருத்தன் எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டே இருக்கான்ல. இந்த ஸ்க்ரீன் கடுப்பாக இருக்குது கைஸ். கொஞ்சம் ஓப்பன் வேர்ல்டு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பார்த்துக்கலாம். இந்த லிவரை தொட்டால் அது ஓப்பன் ஆகுது. விட்டா அப்படியே மூடிடுமோ? விட்டு பார்ப்போம். இல்லை கைஸ், மோடில் ஜம்ப் பண்ணணுமா? எனக்கு வேறு ஜம்பே வராது. கரெக்டாக போய் தப்பாக விழுந்துட்டேன். ஐயோ, முடியல. திரும்பி எந்திரிப்போம். இங்கேருந்தா ஐயோ, எனக்கு இப்போ வெறியாகுது கைஸ். எனக்கு இப்போ வெறியாகுது. அதுதான் அந்த ஒரு இடத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதை வச்சோன்னா வீடியோ ரொம்ப டூ லாங் ஆயிரும். அப்புறமாட்டு அப்லோட் பண்ணி நான் எடிட் பண்ண முடியாது கைஸ். சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். கதை மூடிச்சு. ஒரு அந்த லிவர் திறந்த ஏதாவது தண்ணினே வந்து கட்டையை உடச்சிருமோ? இல்லைன்னா இந்த கட்டை மேலே ஏறி போகணுமோ? தெரியலையே. இந்த கீழே இது பேப்பர் இருக்குது, அதை எடுக்கணுமா? முட்டி பார்ப்போம். முட்டவும் முடியல கைஸ். ஆனால் கீழே இருக்க கட்டையை இழுத்து பார்ப்போமா கைஸ்? அந்த கட்டையை இதானா இந்த கட்டையை இழுக்கிறாங்க கைஸ். இவன் ஒருத்தான் இழுத்துட்டான். இப்போ நம்ம கீழே போயிட்டு பார்ப்போம். இல்லை அப்படி என்னதான் இருக்குது. இவன் எதுக்கு தான் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கான்? இவன் அப்படியே இவனோட பேரண்ட்ஸ் எங்கே ஃபஸ்ட்டு எல்லாமே இதுக்கு வச்சுட்டு விழுந்துச்சு. சரி போவோம். இத்தனை புழு கேஸ் சுற்றி புழுவாக இருக்குது. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் அவள் ரீட்ரை இருக்கேன். நம்மளுக்கு தான் இந்த ஒரு ஹார்டான லெவலும் இல்லை. ஃபஸ்ட்டு சாப்டருங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க கைஸ். சரி வாங்க நேராக போவோம். இன்றைக்கி எத்தனை புழு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன்.
சரி திரும்பி திரும்பி ட்ரை பண்ணுவோம். கேம் தானே, இதுக்கு நான் வந்து சோகமாயிட்டேன். ஏன்னா இந்த லோடிங் ஸ்க்ரீன் தாங்க லாங்காக இருக்குது. ஆனால் இந்த லோடிங் ஸ்க்ரீனில் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன் எடிட்டிங்கில். பாதி லோடிங் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு பாதி அந்த இடத்த கட் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு 15 வாட்டியாச்சு ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கே 20 நிமிஷம் என்கிட்ட வந்துருச்சு என்னமோ. அதனால நான் வந்து என்னோட மொத்த வீடியோவே 22 நிமிஷம் தான் வைக்கலான் இருந்தேன். அதுலேயே அந்த இடத்துல பாதி போடணுன்னா அந்த இடத்த நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். சரி வாங்க போவோம் நேராக. எங்கே போகுது? இங்கே செக் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே வைக்கலாம். அங்கே ஏதோ கட்ட மாதிரி இருக்குது கைஸ், அங்கே போவோம். ஓகே, இங்கே வழியில் அச்சோ முடியலை. சரி திரும்பி தானும் முதல்ல இருந்தால் மறுபடியும் பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த பிடிக்கிறான்ல புழு தான் கைஸ், மண்புழு நம்மளோட நண்பன். ஃபார்மர்ஸுக்கெலாம் நண்பன், ஏன்னா எனக்கு இல்லை. வெறுப்பாக அது. வாங்க போவோம். பின்னாடி போய் முன்னாடி வேகமாக போய் குதிக்கணும். ஒரு வேளை இது ஏணி மாதிரி இருக்கு, இது மேலே ஏறணுமா? ஆமாம் கைஸ், இது மேலே ஏறணும். மூளை கைஸ், மூளை ப்ரோ பிளேயர் மூளை. அதனால தான் வந்து அங்கே என்னமோ ஓடின மாதிரி இல்லை. ஒரு வேளை அது ஏதாச்சும் சின்ன பூச்சியாக இருக்குமா? சரி வாங்க அந்த பூச்சியவே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். முன்னாடி போவோம். இந்த படிக்கட்டில் நல்ல வேலை நம்ம கீழே விழுவல. சரி பார்த்துக்கலாம். ஏதோ நம்ம திரும்பி இது பண்ணலாம், ஏறலாம். படிக்கட்டு தானே. எனக்கு தெரிஞ்சு உட்காந்துருக்க மெத்தட் தான் சேஃப்னு நினைக்கிறேன் கைஸ். சரி மேலே போகலாம். இந்த கேமை முக்கியமாக பார்ட் 6 வரைக்குள்ளே முடிச்சிடணும் கைஸ். சீக்கிரமாக முடிக்கணும். இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சே போய்ப்போம். 130 மாதிரி கீழே வந்து பல்பு வாங்கிட போகிறோம் கைஸ். இங்கேருந்து இப்படி போகணும். அங்கே இது வழி இருக்காண்ணா கைஸ். இங்கேருந்து குச்சி பார்ப்போம். கரெக்டாக போய் தப்பாக வந்துட்டோம். முடியல கைஸ், முடியல. திரும்பி இங்கேருந்தா ஐயோ ஐயோப்பா. திரும்பி நான் இல்லை கைஸ், இந்த லெவலை பேசாமல் நான் முடிச்சிட்டு தான் கட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன். திரும்பி இந்த இடத்த நான் தாண்டிட்டேன் பாருங்க கைஸ். இப்போ நம்ம திரும்பி மேலே போயிட்டு மேலே இப்போ என்ன இருக்குன்னு வேறு தெரில. சாப்டர் 1 இன்னைக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணலாம், முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு சாப்டர் எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரில கைஸ். ஏன்னா கேம் பிளே ஒரு 3 hours வரும்னு சொல்லிட்டாங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி தான் போய்ட்டுருந்துச்சு. இங்கே ஏதோ லிவர் மாதிரி இருக்கு கைஸ். பின்னாடி இழுத்து என்ன ஆகும்? கரெக்டாக இவன் வர இதான மாட்டேறான் கைஸ். கீழே இழுத்து ஓகே. அங்கே பின்னாடி ஏதாவது டோரு வருது கைஸ். சுட்டால் அது மூடுது கைஸ் டோரு. போகிறதுக்குள்ளே அப்படிக்கா பார்த்தாலே சாத்திடுது. ஒரு வேளை இது வந்துட்டு கீழே என்னமோ வருது. டக்குன்னு அதை அப்படியே விட்டுட்டு போயிடணுமா? ஓகே. அப்போ என்ன நம்ம வந்து விட்டுட்டு ஜம்ப் பண்ணி எப்படியாச்சும் அங்கே போயிடலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயில்டு. அப்படின்னா செகண்ட் அட்டம்ப்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். முன்னாடி போயிட்டு முன்னாடி ஜம்பிங்கு. வாங்க திரும்பி இதை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பின்னாடி இழுத்து அப்புறமாட்டி
நல்லா பின்னாடி இழுத்துட்டுலாம் கைஸ். குத்துற பட்டன் மாதிரி இருக்கா கைஸ், அதை அப்படியே விட்டுருங்க. இது நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விட்டுட்டு வேகமாக போயிட்டு குதிச்சு இந்த மாதிரி ஓடி வந்துடுங்க. ஐயோ சரி, இன்னும் ஒரே ஒரு அட்டம்ப்ட் பண்ணி தான் பார்ப்போம். ஓகே, நல்லா பின்னாடி தள்ளிட்டு இதுக்கு மேலே தள்ள முடியல. இதோ டக்குன்னு இப்படிக்கா இதுன்ட்டு ஓடிப்போ. இந்த மாதிரி தான் கைஸ். ஓகே, ஒரு வழியாக வெற்றிகரமாக இருந்தாச்சு. லைட் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே எதுவும் ஆப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் ஒரு செக் பாயிண்ட்டை பார்த்தா இதோடு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது. இதுவே கிட்டத்தட்ட 1.5 GB 2 GB வந்துடுது கைஸ். நான் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லை சப்போர்ட்டுக்கு. இங்கே வந்து பார்க்கலாம். அங்கே எது லிவர் மாதிரி தான் இருக்காதுன்னு கைஸ். திரும்பி ரிட்டர்ன் போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. இங்கே அதான் அந்த டோரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன் வேறு ரொம்ப லாங்காக போயிடுது கைஸ். அங்கே இந்த பைப் மாதிரி இருக்குது. இந்த பைப்பில் எதோ பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். நினச்சேன் இந்த மாதிரி தான் கோளாராக கொடுப்பாங்க. இப்படி தான் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் கைஸ். அதனால தான் இது ட்ரை பண்ணேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, உள்ளே போயிட்டாச்சு, குதிச்சாச்சு. இதை இப்போ நம்ம யாரோட வீட்டுக்குள்ளேயே பூந்துருக்கோம் கைஸ். யாரோட வீடுன்னு தெரில. இங்கே ஏதோ பசில் வச்சுருக்காங்க. இது எப்படி முடிக்கிறது? இங்கே அந்த இதுவும் அந்த கரண்ட்டில் பட்டால் நம்மளுக்கு ஷாக் அடிக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ரெயின் கோட் லப்பர் ஒரு வேளை அது இதுன்னா அந்த கண்ணாடி அதையும் எதுவும் பிடிக்க முடியல. அப்படி இல்லைன்னா இங்கே எதுவும் கொடுத்துருக்காங்களா என்ன கைஸ்? சைட்லேயே ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போனா அங்கே எது ட்ரா எது திறக்கிற மாதிரி இருக்கா என்ன கைஸ்? அதுவும் இல்லை. இல்லைனா மேலே ஏறி பார்ப்போம். மேலே ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஹிண்ட்டு மாதிரி வச்சுருக்காங்களான்னு. இன்னும் இந்த டிஷ்யூ பாக்ஸ் இழுத்து பார்க்கலாமா? இங்கே நல்லா இழுத்து. ஆனால் இதை எங்கே வைக்கிறது? இங்கே தான் வைக்கிற மாதிரி இந்த ஒரு இடமும் இல்லையே. நான் எங்கே விட்டு போய் வைப்பேன்? நீங்களே சொல்லுங்கள். நான் திரும்பி நம்ம மேலே போயிட்டல. ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு வேளை அந்த கரண்ட்டு பாக்ஸ் இருக்குது. நம்மளால் டிஷ்யூ பாக்ஸை மேலே இழுக்க முடியாது. வேறு ஏதாவது நம்மளுக்கு இது கொடுப்பாங்களா ஹிண்ட்டு மாதிரி? ஸ்க்ரீன் கீழே அப்போ நம்மளுக்கு டக்குன்னு ஹிண்ட்டு கொடுத்தாங்க அந்த லிவர் இடத்துல. அது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போயே அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லுவாங்க இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடணுமா? இல்லைன்னா அதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா? அழுத்தி பார்த்தேன், இன்னும் ஷாக் அடிக்கல. நான் கைஸ் ஷாக்கு தூக்கி அடிச்சிச்சுன்னு. ஓகே, முடிக்க முடியல. இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு ஆதரவாக இருங்க. பாய் கைஸ்.